சொல்லுங்க பாய், உங்களுக்கு வந்துட்டு இந்த மேட்ச் எப்படி? दुनिया इला देहम सब दुनिया इला देहम दुनिया इला देहम பாட்டாடி பாடுற பாட்டா பாடுற ஹர்திக் பாண்டியா உமா இப்ப இப்ப புரியுதா மாலதி நாங்க ஏன் ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி பண்ணணும் சொல்றோம்னு. ஏப்ரல் 20 என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு ஒன் சைடட் மேட்ச் ஆஃப் இருக்கு. யாருக்குன்னு கேட்டீங்க, மேட்ச் பார்க்காதவங்க. எல்லாருக்கும் எனக்கு தெரியுமே, எல்லாருக்கும் என்ன தெரியும்னா, மும்பை ஹேட் த அப்பர் ஹேண்ட், பிளான் சிஎஸ்கே, அதுதான் மேட்ச். ஆனா மேட்ச் முடிகிறப்ப என்ன ஆச்சுன்னா, 33 ரன் வித்தியாசத்துல சிஎஸ்கே ஜெயிச்சிருப்பாங்க. இதுல வர அந்த மேட்ச் சம்மரி இதெல்லாம் பத்தி நான் ஓவர் கிளாஸ் பண்ணிக்கிறேன் வச்சுட்டு, மேட்ச் சம்மரி இதெல்லாம் பத்தி அப்புறமா பேசலாம். எங்களுக்கு வந்து இந்த மேட்ச் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ எடுக்கிறோம். இப்ப எப்படியே எம்ஐ ஃபேன்ஸே ரெண்டா பிரிஞ்சிருக்கானுங்க. எப்படி இருக்காங்கன்னா, பாதி பேர் என்ன பண்றானுங்க, அவன் நல்லா தான் ஆடுறான், டீம் பர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லிட்டு அவனுக்கு சப்போர்ட் ஆகும். பாதி பேர் இது பண்ண இவன் வந்ததுனாலதான் டீம் இது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒன் ஃபேமிலி ரெண்டு ஃபேமிலி ஆயிடுச்சு. திருப்பி ஃபேன்ஸ்குள்ளே ரெண்டு பேர் இது. அப்புறம் அம்பாடிலாம் வந்து மேட்ச் ஏந்து போயிட்டான். எழுந்து போயிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் மேட்ச். நீங்க ஃபேன்ஸையும் போங்க, வெளில போக சொன்னாங்க. என்னையெல்லாம் போக சொன்னா போறாடே, நீ காசு கொடுப்பியா எனக்கு, நீ காசு போட்டு கொடுத்து உட்காந்துருப்பேன், வந்திருக்கேன் 2000 ஏன் மிஸ்டர் பீஸ்ட் நீ ரூபாய். எனக்கு அப்படின்னு இருப்பேன். அதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஒரு பெரிய ஒரு டேர்ன் அரவுண்ட் ஆயிட்டு இருக்கு மேன்கேரிஸ் விஷயத்துல. எல்லாரும் எந்திரிச்சு போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, ஓனரே வந்துட்டு பிளேயர்ஸோட டகவுட தாண்டி தான் நடந்து போகணும் வெளியில போறதுக்கு. எப்படி மனசு வந்துச்சுன்னு ஒரு தெரியல மாதிரி எனக்கு. எனக்கே ஒரு பார்த்தான், பார்த்துட்டு ஒரு சைடு இப்படி பார்க்கலாமா வேணாமானே தெரியல அவனுக்கு. ஏன்னா யார்ட்டையுமே சொல்லல, மட்டும் போயிட்டே இருக்கான். அட்லீஸ்ட் பொள்ளாடி கிட்ட மளிகை ரோஹித், கிட்டாவது வரேன், பொலாடு, போயிட்டு வரேன், அது மாதிரி போயிட்டு யார்ட்டையும் வரேன். சொல்லியிருக்கலாம், வர மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். மச்சான் மச்சான் தானே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன கொஞ்சம் கிளம்புறீங்க சாப்பிட்டு போனால அப்படின்னு இருப்பாங்க. அதெல்லாம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். போட்டு எப்படி சொல்றது, எனக்கு தெரிஞ்சு மே 2 வந்துட்டு பயங்கரமான ஒரு ரிவெஞ்ச் மேட்சா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹர்திக் பாண்டியாவுக்கும் மும்பை ஃபேன்ஸுக்கும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அதை வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். கமிங் பேக் டு சிஎஸ்கேஸ் இஷ்யூஸ், என்ன ஆச்சு அப்படின்னா, ரெண்டு ரெண்டு நல்ல மூவ், ஒரு ரெண்டு மூவ் பண்ணாங்க இந்த மேட்ச்ல. மூணு மூவ் பண்ணாங்க. அந்த மூணு மூவ் பத்தி நம்ம பேசுவோம். என்னன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், அக்கீல் ஹுசேனை இம்பாக்ட் பிளேயரா உள்ள கொண்டு வந்தது. ஏன்னா பிரசாந்த் வீர் பேடப் பண்ணியிருந்தான், சரிங்களா, பேடப் தான் அதாவது இருந்தான். பயத்திலே வச்சு தின்றானுங்க. ஐயோ இவனை ஏன் இறக்கிட போறானுங்க, பயத்திலே வச்சுட்டு இருந்தானுங்க. அவன் ரெண்டு பேரும் பேடப் பண்ணிட்டு இருந்தானுங்க. இவன் பிரசாந்த் வீரு, அகில் ஹுசேன், ஊர்வீல், மூணு பேர்ல ஐயோ அதை செஞ்சு அவுட் ஆயிடாதீங்கடா, நீங்க வந்து சஞ்சு சாம்சன் அடிக்க போவாதடா, கார்த்திக் சர்மா பரவாயில்ல டாட் பாலே ஆடுறா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருந்தேன். அந்த மாதிரிதான் இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கும் அதே மாதிரி தான் இருந்தது. பிரசாந்த் வீர் கூட அக்கீல் ஹுசேன் எடுத்து வந்தது வந்து சூப்பர் மூவ், எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு. ஆனா உண்மையிலேயே வந்துட்டு பிரசாந்த் வீர் கிட்ட இருந்து பவுலிங் உன்னால அவ்வளவு தூரம் இது பண்ண முடியாதப்போ எதுக்கு பிரசாந்த் வீர் அப்படின்ற கொஸ்டின் தான் எனக்கு இருந்துச்சு. அந்த பயம் வந்துட்டு கரெக்டா எல்லாருக்குமே இருந்துச்சு. இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னா, கார்த்திக் சர்மா இன்ஸ்டெட் ஆஃப் ஊர்வில் பட்டேல், அது பெரிய இது போயிட்டு இருக்கு. நான் என்ன கேட்கறேன்னா, 2 6 அடிச்சிருந்தான், 19 பால் பிடிச்சிருந்தான், 18 ரன்னு, 2 6. நீங்க வந்துட்டு ஒரு ஆங்கரிங் இன்னிங்ஸ்னே சொல்லலாம். ஆனா 2 6 அடிச்சேன்னா வச்சுக்கேன், 12 ரன்ஸ் அங்க இருந்து கழிச்சுக்கோ, 6 ரன், அவுட் ஆன பாலையும் விட்டுரு, 16 பால்ல 6 ரன் அடிச்சிருக்கான். இப்பதான் டாட் பால்ஸ் மட்டுமே, அதுல டூஸ் எல்லாம் சேர்த்தனா, டூஸ் எல்லாம் சேர்க்கலாம், எல்லாமே சிங்கிள்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அந்த டாட்ஸ் மட்டும் 10 டாட் ஆடி இருக்கான். 19 பால் பிடிச்சி 10 டாட் ஆனா T20 அதெல்லாம் கிட்டத்தட்ட நீ வந்து பிடிச்சது வந்து 1/6 ஆஃப் த பால்ஸ். ஒரு டீம்ல 19 பாலுங்கிறது 1/6 ஆஃப் த பால்ஸ். அதை பிடிச்சிட்டு 10 டாட் பால் அடிக்கப்பா 3 ஓவருக்கு. சரி, ரன்ஸ் என்ன அடிச்சா, 2 6 அடிச்சா ஓகே, 18 ரன் தான் அடிச்சிருக்க மொத்தத்துக்கே 3 ஓவர் பிடிச்சி. அதே மாதிரி இன்னொரு விஷயம், நாலு விஷயம் இருக்கு. மூணாவது விஷயத்துக்கு வரேன். எனக்கு கார்த்திக் சர்மா வந்து எய்தர் நல்லா அடிச்சு, நீ அடிச்சுக்க, பயம் இல்லாம அடிச்சுக்கோ, விக்கெட் இருக்கு கீழே அப்படின்னு நினைச்சு அடிக்கிறதுனா உள்ள ஆடணும். இல்ல அவனுக்கு கொஞ்சம், அதான் அவனுக்கு கொஞ்சம் அந்த ஸ்பார்க் தேவை, அதெல்லாம் ஓகே. அப்படி இல்லைன்னா ஊர்வல் பட்டேல் வந்து அப்படிலாம் கிடையாது. ஏய், சுச்சுவேஷனாவது கொண்டையாவது 3 விக்கெட் போயிருக்கும் 30 ரன்னுக்கு. நான் 30 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆறேன்டா, 60க்கு 4ன்னு வரும், அதுக்கடுத்து நீங்க மேட்ச் எடுத்துப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். எனக்கு அதுதான் வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு டூ டவுனுக்கு நல்லா இருந்துச்சு. ஒரு டூ டவுன்ல வந்துட்டு டக்குன்னு உனக்கு, ஏன்னா ரெய்னா இருந்த வரைக்கும் விக்கெட் விழுகாமையும் பாத்துக்கிறேன் தலை, நானு ரன்ஸும் நானே பாத்துக்கிறேன், நான் எடுத்துக்கிறேன் அந்த அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டு இருப்பாப்ல. எப்படின்னா ரெய்னா இருந்த வரைக்குமே வந்துட்டு உனக்கு வந்துட்டு ஐயோ இந்த இடத்துல ரன் ரேட் கம்மியாகுதுன்னு தோணாது, ஐயோ விக்கெட் போயிட்டே இருக்கு இனிமே யார் நிப்பா அப்படின்னு தோணாது. ரெண்டுமே ரெய்னா கரெக்டா பார்ப்பான். அதனாலதான் அது அவர் ரெய்னா. ஏன்னா ஹசீன் வந்துட்டு
நான் எப்படி சொல்றேன்னா, ஹசி இப்ப சொல்ற பேட்டிங் டெக்னிக்கே எப்படின்னா, ஒரு ஆளு வந்துட்டு விக்கெட்ஸ் போகாம பாத்துக்கணும். அந்த வேலையை வந்துட்டு இப்ப சாம்சனோ இல்ல ருத்ராஜ் யாராவது ஒரு ஆள் பாத்துக்கிறானுங்க. ஃபர்ஸ்ட்ல இருக்க 3 பேரு. ஆனா அதுக்கடுத்து எப்படி இருக்குன்னா, இங்கிட்டு வரவனா ஒரு சின்ன சின்ன கேமியோ ஆடணும். இதெல்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ருத்துராஜ் வந்துட்டு நேற்று உண்மையிலேயே சீரியஸா சூப்பரா விளாண்டான். 14 பால் இல்லடா 28 ரன். இல்லடா, என்ன இது நான் சொல்றேன், நான் இந்த பழைய டாபிக்கே வரேன். ஏன் வந்து நான் ஐ எம் ஓகே வித் கார்த்திக் சர்மா. ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீ ஊர்வில் பட்டேல் ஆடின அப்படின்னா, ஊர்வில் பட்டேல உன்னா நம்பர் 6 ஆடுறதுன்றது அவன் அது கிடையாது. ஊர்வில் பட்டேல் ஆனா நீ நம்பர் 4 நம்பர் 3 ஆடணும். நீ இந்த மேட்ச் பார்த்த அப்படின்னா நம்மளுக்கு வந்து பேட்டிங் ஆர்டர் கரெக்டா இருந்துச்சு. தூபே 4ல வந்தான். தூபே பினிஷர் கிடையாது. தூபே பினிஷர் கிடையாது. 4வது பாயிண்ட் நான் வரேன்ப்பா. அது அவன் வந்து ஃபோர்த் நம்பர் 4 தான் ஆடணும். ஏன்னா அவன் டெசிக்னேட்டர் ஸ்பின் ஹிட்டர். அவன் நம்பர் 4, பிரிவிஸ் நம்பர் 5 தான் கரெக்டான பொசிஷன். இப்ப நீ ஊரில் வந்துட்டான் அப்படின்னா எல்லாருமே ஒரு பொசிஷன் கீழே ஆடுவானுங்க, அது கொலாப்ஸ் ஆயிடும். கார்த்திக் சர்மா நம்பர் 6 ஏன் கரெக்ட்ன்றனா, நாலு பேர் தலைவர் ஃபிட்டர்னு வச்சுக்கோங்க, அவர் அழகா அப்படியே வந்துடுவாரு. அந்த நம்பர் 6 லாட் எடுத்துப்பாரு. ஸோ உனக்கு இல்லடா, எதாவது கார்த்திக் சர்மா ஒரு ஸ்பாட் தெரியுது. ஆனா அந்த 18 பால் 19ன்றது கிரைம் தான் வச்சுக்கோங்க. பட் ஆனா கொஞ்சம் டைம் கொடுக்கலாம், கொஞ்சம் டைம் 18 கொடுக்கலாம். பால் 19லப்பா, 19 பால் 18. பொட்டேட்டோ எல்லாம் ஒண்ணுதான்டா. சொல்லு, 4வது பாயிண்ட் என்னது? 4வது பாயிண்ட் 3வது பாயிண்ட் சொல்லிக்கிறேன். ருத்ராஜ் கைக்வாட் வந்து நான் போன வீடியோலயே நாங்க மென்ஷன் பண்ணிருந்தோம் கைஸ். என்னன்னா சார் உங்ககிட்ட இருந்து எனக்கு 100லாம் ஒன்றும் தேவையில்ல, ஒரு 15 பால்ல 35 ரன் அந்த மாதிரி அடிங்க அப்படின்னு இருக்கோம். ஒரு பரவாயில்ல டீசன்ட் ஸ்கோர். 14 பால்ல 22 ரன் சுத்தலாம் சொல்ல முடியாத நல்ல ஸ்கோர் தான் என்னை கேட்டா. ஓகே, ஒரு சின்ன ஒரு ஸ்டார்ட் கொடுத்துட்டு கிளம்பிட்டான். அதுவே இனா க்ளோஸ் ருத்ராஜ் கிட்ட இருந்தோம். ஆனா அதுக்கப்புறம் ரூபே இல்ல வேற பிளிஸ் அவுட் ஆயிட்டு போயிட்டான். அவன் வந்து தம்பி. ஆனா தூபே வந்து அதாவது இது வந்து ஒரு பாசிட்டிவ் மூவ் தான் என்ன பொறுத்த வரைக்கும். சிஎஸ்கே வச்சுக்கோங்க. ஏன் நான் சொல்லட்டா, ஏதோ தம்பி நீ அப்படின்னு கீழே வந்து அவுட் ஆகாதான் போற, 2 ஸ்கோர் பண்ண போறேன்னு தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு. நீ மேல போய் அடிடா, ஏன்னா முடிஞ்ச உடனே ஸ்பின்னர் கொண்டு வரான்னு தெரிஞ்சு போச்சுல. இப்போ என்ன பண்ணிட்டான், ஏய் நீ தூபே உள்ள இறங்குப்பா. 6 ஓவர் கூட முடியல ஃப்ரெண்ட்ஸ். எத்தனாவது ஓவர்ல தான் 6 பாயிண்ட். அதான்டா, இவன் வந்து சஃப்ராஸ் கான் வந்து கடைசி ஒரு அவுட் ஆனான். 5.6ல அவுட் ஆனான். 5.3ல 5.4ல அவுட் ஆனா. இப்போ 5.4ல உள்ள வந்துட்டான் தூபே. அங்க இருந்து ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னா, நான் என்ன நினைச்சேன்னா, ஏய் பரவாயில்லடா, ஏன்னா ஸ்கோர் இருக்கு உனக்கு போர்டுல 72 கொஞ்சம் எண்ட்ல இருக்கு. தூபே வந்து கேமும் ஆடலாம். ஸ்பின் தான். தம்பி நீ அடிச்சா அடிச்சுக்கோப்பா கிளியர். ஏன்னா தூபே வந்து அடிச்சா கிளியர் பண்ண முடியாதனால தூபே ஈஸியா கிளியர் பண்ணிடலாம் வாங்கிக்கிற. ஸோ செம்ம மூவ் ஃப்ரெண்ட்ஸ். சீரியஸா வேற எந்த கிரவுண்ட்லயுமே வந்துட்டு ஒர்க் ஆகக்கூடிய மூவ் தான். எனக்கு அது உண்மையிலேயே பிடிச்சிருந்துச்சு. நான் தூபே வந்து கிரிட்டிசைஸ் பண்ண இந்த இடத்துல. அவன் அடிச்சாலுமே அவன் எப்படி சொல்றது, அது லைக் நத்திங் டு லூஸ்ன்ற ஒரு மொமெண்ட் தான் இது. ஸோ நீ ஃப்ரீ ஃப்ளோவா சுத்துப்பா, அதுதான் வந்து கான்ஃபிடன்ஸ் வரும் தூபேக்கு. ஏய் பரவாயில்ல நம்ம அடிக்கணும்ன்றாங்க, நம்ம விக்கெட்டை பேக் பண்ணோம், அதெல்லாம் ஃப்ரீயா விடுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்லா இருந்துச்சு அதை பாக்குறதுக்கே. அண்ட் இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, என் மாட்டுறதுக்கு பார்க்காதீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அண்ட் 100 அவர் ஹர்திக் பாண்டியா ஒரு ஷாட் அடிச்சுட்டு க்ளவுஸ் எல்லாம் பால் மேலதான் இருக்கு, அதுக்குள்ள க்ளவுஸ் எல்லாம் கலட்டி ஹெல்மெட்ல வச்சுட்டான். ஆறா ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். நாங்கெல்லாம் பாக்குறோம், இல்லடா அது எப்படா ஐயா எப்படிலாம் பண்ணாரு தெரியுமாடா அப்படின்ற மாதிரி ஆறா ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ். ஹர்திக் பாண்டியா பவுலிங்லயும் சரி அப்படியே ஜாலியா போயிட்டு கேஷுவலா இருக்காராம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சஜஷன் ஐபிஐ குத்துலாம் வந்தான். ஜாலியா இருந்துச்சு பாக்குறதுக்கே. பரவாயில்ல. எனக்கு என்ன பயனா, இதெல்லாம் ஒரு ஸ்கோரு, இதெல்லாம் போயிட்டு இவ்வளவு நேரம் 100 வச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஐபிஐ கொடுக்குறான்னு நினைச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். கிடையாது, அவன் உண்மையிலேயே மனசாலதான் கொடுத்துருக்கான். ஹர்திக் பாண்டியா ஜஸ்ட் எப்படி சொல்றதுன்னா, சஞ்சு சாம்சனோட ஒரு 100 ரன் தான் கம்மி. பரவாயில்ல. ஹர்திக் பாண்டியானால அடிக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்குலாம் ஒரு சின்ன வார்னிங் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால இதோட நல்லா பெட்டரா ஆட முடியும். எனக்கு என்ன அதான் தெரியும், அது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்ச உடனே நான் என்ன நினைச்சேன்னா, கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணிருக்கலாம். ஏன்னா எல்லாருக்குமே பேட்ல நல்லா பட்டுச்சு. எவனுமே வந்து கஷ்டமான பால்ல எவனும் அவுட் ஆகல. இவனுங்க அடிக்க போய் தான் அவுட் ஆனானுங்க. நானே நினைச்சேன், கொஞ்சம் போட்டிருக்கலாம் போல, ஸ்கோர் போட்டிருக்கலாம் போல அப்படின்னு நினைச்சுதான் பாத்துட்டு இருந்தேன். ஆனா செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, இது ஒரு மாதிரி பிச்சு போலடா, கொஞ்சம் பவுலர்ஸ்க்கும் கொஞ்சம் நான் பர்ச்சேஸ் சொல்றேன் இருக்கு. அதுக்கு வரேன். நேத்து நான் தான் ப்ரீ ஷோ பார்த்துட்டேன் எனக்கு தெரியாம. என்ன மேட்டர்னா ஃப்ரெண்ட்ஸ், பிட்ச்ல உட்காந்து வெறிக்க பிட்ச்ல வெறிக்க ஃபுல். ஏன்னா நான் ஃபுல் மேட்ச் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பால் விடாம பார்த்துட்டு இருந்தேன். என்ன மேட்ச்னா, பிட்ச் கிரீனா இருக்கு ஓகேங்களா. ஸோ பால் வந்துட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஆன் அண்ட் ஆஃபா தான் வந்துட்டு இருக்குன்னு சொன்னாங்க ப்ரீ ஷோல. யாரு, டேல் ஸ்டெயின் டேனி மோரிசனும். டேனி மோரிசனும் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி இவங்க இவங்க இவங்கன்னு சொன்னா எதுவும் இவங்க வேற சண்டைக்கு வருவாங்க. அவங்க எப்படா எப்படி ஆடும் போல போச்சு அப்படின்னு. பேசுறா. சரி என்னன்னா இவங்க 2 பேரும் சொல்லிட்டு இருக்காங்க.
எப்படின்னா பால் வந்துட்டு எப்படி சொல்றது மூவ்மெண்ட்லாம் இருக்கும் அப்படின்னாங்க. சேம் மும்பை பவுலிங் போடுறப்ப நல்லா ஞாபகம் இருக்கு. ஹர்திக் பாண்டியா போட்ட ஃபர்ஸ்ட் ஓவர்லயும் சரி, ஹர்திக் பாண்டியா போட்ட அது பும்ரா போட்ட செகண்ட் ஓவர்லயும் சரி மூவ்மெண்ட் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பும்ரா போட்டாங்க, ஹர்திக் பாண்டியா போட்ட ரெண்டாவது ஓவர்லயும் சரி. எப்படி சொல்றதுன்னா இவனுங்க வந்துட்டு நிறைய மிஸ்ஃபீல் பண்ணானுங்க. இது பும்ரா பாத்தீங்கன்னா ஷார்ட் கட் வச்சிருந்தாங்க பவர் பிளேல, லெஃப்ட் ரைட்னு போகுது. பும்ரா தடுத்திருக்கணும் அந்த பாலை. அவன் ஸ்டாண்டர்ட் இருக்கு. அவன் இன்டர்நேஷனல் பிளேயர்ரா, இந்தியன் கிரிக்கெட் டீம்ல புரியுதா, சீனியர் பிளேயர் அவன் தான். இப்ப அவன்கிட்ட இருந்து ஒரு ஒரு எப்படி சொல்றதுன்னா அஸ்வினை பதுக்குற மாதிரி தான் பதுக்கிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு எப்படி சொல்றது ஐயோ இவன் பிடிக்க மாட்டானா அப்படின்ற மாதிரி தான் இன்னுமே கன்சிடர் பண்றாங்க. பும்ராவோட ஃபீல்டிங் ஸ்டாண்டர்ட் வந்துட்டு இன்னும் மாறலையா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருந்துகிட்டே தான் இருக்கு. அண்ட் அதே மாதிரி பிச் கண்டிஷன்ஸும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ். இவனுக்கு நல்லா விளாண்டுருக்கானுங்க உண்மையிலேயே சொல்ல போனா. அண்ட் கிருஷ்ணன்ற பவுலர் வந்துட்டு செம பேஸ் போட்டான். டக்குன்னு வந்துட்டு 120 இருந்து 140க்கு மாறினான் ஃப்ரெண்ட்ஸ். அப்பெல்லாம் வந்துட்டு சஞ்சு சாம்சன் வந்து திடீர்னு அதுக்கு அடாப்ட் பண்ணான். கடைசி ஓவர் மட்டும் எனக்கு சஞ்சு சாம்சன் வந்து கொஞ்சம் சிங்கிள் கொடுக்காம ஆனது வந்துட்டு, அதுவும் அவன் ரெண்டாவது ஓவர் அப்பதான் போடுறான் கிறிஸ் வந்து. அவனுக்கு வந்துட்டு சிங்கிள் எடுத்துருக்கலாம் அகில் ஹுசேனுக்கு. ஏன்னா அகில் ஹுசேன் கிளியர் பண்ணக்கூடிய பேட்ஸ்மேன் தான். ஆனா சரி ஓகே, எனக்கு வந்து விராட் கோலியை கண்ணில் பாக்குற மாதிரியே இருக்கு. வர வர சிஎஸ்கே பார்த்தா சொன்னா அடிக்கிறானுங்க. சரி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ், அவன் உங்களுக்கு தனிப்பட்ட கருத்துக்கள் இருக்கலாம். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்டிமிஸ்டிக்கான பாயிண்ட். அப்படியே நம்ம கொஞ்சம் பெசிமிஸ்டிக்காக வந்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பவர் பிளேல சூப்பராக ஆடுறோம், மிடில் ஓவர்ஸில் சூப்பராக ஆடுறோம். ஆனால் நம்ம கிட்ட டெத்தில் சூப்பராக ஆடுறதுக்கு இதுவே கிடையாது, சான்ஸே இல்லை. நம்ம ஏன் சேஸ் ஆனால் சோக் ஆகிறோம், சேஸ் பண்ண முடியல. இது வரைக்கும் நம்ம ஜெயிச்ச 3 மேட்சுமே ஏன் ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படின்னா, ஏன்னா தோனி தோனி சொல்ல வரீங்களே, சொல்லுங்க. தோனி தோனி ஏய் குமாரா, அதாவது ஏன்னா நம்மளுக்கு லோவர் ஆர்டரே இல்ல. இவனுங்க சஞ்சு, இவன் ஆயுஷ், அப்புறம் பிரேவிஸ், டூபே, இவனுக்கு எல்லாருமே டாப் ஆர்டர் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். உனக்கு ஒரு ப்ராப்பர் ஃபினிஷர் மற்ற டீம்ல இருக்கானுங்கல்ல, ரொமாரியோ ஷெப்பர்டு, டிம் டேவிடு. இவன் டீம்ல ராஜஸ்தான்ல பார்த்தா ஹெட்மேயரு, ரவீந்திர எப்படா டீம் ஹெட்மேயர், கொலாப்ஸ் டாமினிக் ஆகும், பெரேரா. எப்படா போய் டீம் அப்புறம் கொலாப்ஸ் ஆகும், நான் இவனுக்கு எப்படா காப்பாத்தலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது என்ன மேட்டர் சொல்லிக்கிறேன். ஓட்டு போட்ட வர கீழே இருக்குப்பா, ரொம்ப நேரமா எரிச்சலா இருக்கு. Friends, என்ன ஆயிருக்குன்னா ஓவர்டன் வந்து நேத்து வந்து எனக்கு தெரிஞ்சு அவுட் ஆயிருக்கே தேவையில்ல ஸ்டார்டிங். அவன் வந்து என்னன்னா ஏன் மேல போக பயப்படுறான்றது எனக்கு புரியலடா. ஏன்னா நீ வாட்ஸன் 2018 சந்தீப் சர்மா வாட்ஸன் வந்துட்டு இப்படி இப்படி பண்ணியிருப்பான். ஆனா டாப் ஏஜ் ஆகி மேல போயிருக்கும். பார்த்தா 6. நானா நினைச்சேன் அவுட்ரா போச்சுரா வாட்ஸன் அவுட். ஆனா அப்ப 100 தாண்டி இருந்தான், 86 என்னமோ இருந்தான். ஓகே, ஆனா அந்த இடத்துல அவன் வாட்ஸன் அவுட் ஆயிருந்தா மேபி என்ன வேணா நடந்திருக்கலாம். ஆனா மேல பால் போனோடனே நான்லாம் முடிவு பண்ணிட்டேன், போச்சு அவதான் இன்னைக்கு சென்னை காலி, வாட்ஸன் அவுட் அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா டாப் ஏஜ் பட்ட பால் 6 போயிடுச்சு. எங்க பின்னாடி போலப்பா, ஃப்ரண்ட்ல லாங் ஆன்ல போச்சு 6. டாப் வச்சு பட்ட பால் அன்னைக்கு. அதாவது ஃப்ரெண்ட்ஸ் அதான் லக் ஃபேவர்ஸ் த பிரேவ் அப்படின்பாங்க. இப்ப அன்னைக்கு அவன் ஃபார்ம்ல இருக்கான், அவனுக்கு வந்து ஃபேவர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் friends. ஏன்னா அவன் பீக் ஃபார்ம்ல இருந்திருப்பான் அந்த மேட்ச். எப்படின்னா ஃபர்ஸ்ட் 10 பால் வாட்சன், 10 பால் பிறகு இதை நாங்க ஏன் எல்லா வீடியோ பேசுறோம் அப்படின்னா, இதை பார்த்துட்டு போய் சிஎஸ்கே பிளேயர்ஸ்லாம் ஒரு மேட்ச் விளையாடுங்க, அந்த நாக்கை பார்த்துட்டு போங்க. ஒவ்வொரு மேட்சுக்கு முன்னாடியும் பாருங்க உங்க அம்மா, அதாவது உங்க அண்ணன் தம்பி இவங்க எல்லாம் பண்ணதை உங்களால பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு போய் பாருங்க ஃப்ரெண்ட், மோட்டிவேட் ஆகிட்டு போய் பண்ணுங்க. அதான் நான் சொல்ல வருவேன். இன்னொன்று வந்து என்னன்னா ஓவர் டென் வந்து நான் சொல்றேன் எக்ஸாக்டா வாட்ஸன் அப்ப என்ன இருந்துச்சோ அதே தான் நான் ஓவர் டென்ட்டி இருக்கு. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் அவன் வந்து 100 கிலோவுக்கு மேல, சரிங்களா, அவன் ஹைட்டுக்கும் அவன் இதுக்கும் 145 பேஸ்ல போட்டுட்டு இருக்கான், சரிங்களா. மார்க் மை வேர்ட்ஸ், அவன்கிட்ட இல்லாத ஹேண்ட் ஸ்ட்ரென்த்லாம் இல்ல. அடிச்சானா பேங்கேடே விட்டு வெளில போற அளவுக்கு அடிப்பான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஆனா வந்து இது பண்ணிருக்கான், பிளேஸ் பண்ணிட்டு இருக்கான். செக் ஏய் பண்ணிட்டு அட்ரா இல்ல பவர் குறாங்க, அண்டர் த பால் போ, பண்றான். அண்டர் த பால் போனா போக மாட்டான். இல்ல அவங்க ஹைட் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா நீங்க வந்து அண்டர் த பால் போகணும்னா எய்தர் உனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல டீசன்ட் பவுன்ஸா இருந்துச்சுன்னா வச்சு சாத்திடுவான். ஆனா என்னங்க மாட்டிக்கிறான்னா அவன் ஹைட்டுக்கு கரெக்டா ஸ்டார்ட்ல போட்டாலுமே அது யார்கர் பால் மாதிரி ஆயிடுது, புரியுதா. அவனால அடியில போக முடியல. அதுதான் பிரச்சனையா இருக்கு அவனுக்கு. ஏன்னா இப்ப தோனிக்கு வந்து கரெக்டா இருக்கும், கரெக்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருவான் அவன். ஆனா இவன் வந்து அங்கதான் மேபி ஏரியலா போகவே மாட்டானோ அப்படின்ற ஒரு டவுட் வந்துச்சு. நேத்தே பாத்தீங்கன்னா அவுட் ஆன ஷாட் எப்படின்னா செக் தான் பண்ணான், பாதியில நிப்பாட்டிட்டான், கம்ப்ளீட்டே பண்ணல ஷாட்டை. ஸோ நான் என்ன சொல்றேன்னா அதான் ஃப்ரெண்ட்ஸ், அது அது வீசி இருப்பான், வீசுறது நல்லா ஓங்கமா வேகமா வீசினா எஜ்ஜு பட்டாவது பின்னாடி கம்ப்ளீட் அதான் நான் தர்ம அங்க முடிக்காம என்ன பண்ணா போயிருக்கும். நிப்பாட்டிடுவான், ஸ்டாப் பண்ணிடுவான், அவ்வளவுதான். செக் பண்ணுவான், அவ்வளவுதான் இப்படி வைப்பான். இப்படி நிறுத்திடுவான். கரெக்ட். அதான் எனக்கு அது ஒண்ணுதான் இதா அதான் ஃப்ரெண்ட்ஸ், இருந்துச்சு.
நம்மளுக்கு வந்து அதுதான் நம்மளோட மிகப்பெரிய மைனஸ்ன்றது இதுதான். என்னது ஃபர்ஸ்ட் தூபேவோட இது தூபே ருத்ராஜ் ரெண்டு பேருமே அந்த ஒரு ரெண்டுமே ருத்ராஜாவது சாவ அவனுக்கு எக்ஸ்பிரஸ். ஏய் 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 இருடா. பை இல்ல பை எல்லா மேட்சுமே உன்னால சஞ்சு சாம்சன் காப்பாத்த மாட்டான் பை. உனக்கு உனக்கு எல்லா ஆயுஷ் மேட்சும் மத்திர வேற தூபே இல்ல இந்த காப்பாத்துவான்ல. மேட்ச். அதான் நான் இவங்க ரெண்டு பேர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் கான்ட்ரிபியூஷன் நான் இவனுங்களை உன்ன 70 30 பால் 70 25 பால் 87 அதெல்லாம் அடிக்க சொல்ல. நீ ஒரு சின்ன 30 பால் 70 ரன்ஸ் 35 பால் 70 ஒரு 200 180 செகண்ட்ல ஆனா போதும் தான் சொல்றேன் இவங்க ரெண்டு பேருமே. ஆனா ஆட மாட்டானுங்க. எனக்கு அந்த ருத்ராஜ் கூட பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். ருத்ராஜ் வந்து அங்கங்க 4-4 அடிச்சுட்டு போறான். தூபே பையனுக்கு படவே மாட்டேங்குது. அவன் கடைசியா ராஜஸ்தான் கூட ஜடேஜா கூட சிக்ஸ் அடிச்சான் பாத்தீங்களா, அப்பதான் கடைசியா அடிச்சிருக்கான். இல்ல அதுக்கப்புறத்துல ரெண்டு அவனுக்கு சிக்ஸ் படவே இல்லை. அடிச்சிருக்கான்டா. அதுக்கடுத்து ஒரு சிக்ஸ் அடிச்சிருக்கேன் எங்கேயோ தெரியல. நான் தேடிட்டு இருக்கேன் எந்த மேட்ச். எங்கேயோ 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 அடிச்சிருக்கான்டா. யாரோ மாட்டிருக்கானுங்க யாருன்னு தெரியல. ஏய் இதுல ஆர்சிபி கூட ஒரு சிக்ஸ் அடிச்சான்னு நினைக்கிறேன். ஆமா ஆர்சிபி கூட ஒரே ஒரு சிக்ஸ் அடிச்சு ஹோப் கொடுத்துட்டு அப்படியே செத்தான்டா. அதே இடத்துல வீழ்ந்தானு பண்ணான். அது ஒரு மைனஸ். அது ஒரு மைனஸ். அப்புறம் நம்மளுக்கு டெத்துல ஒண்ணுமே இல்லை. அதாவது நம்ம பேட்டிங் எப்படின்னா பிரேவிஸோட முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் வரவங்கள யாருன்னா கார்த்திக் சர்மா ஓவர்டன் அக்கிலூஷன் மூணு பேருமே பாக்குறதுக்கு இவனுக்கு அடிப்பானுங்கடா அப்படின்னு இருக்கு. ஆனா இவனுங்கிட்ட ஒரு எப்படி சொல்றது ஒரு 3 overs 40 ரன்ஸ் இவனு 3 பேர் இருப்பானுங்க இவனுக்கு சேஸ் பண்றானுங்க அப்படின்னு கான்ஃபிடன்ட் வர மாட்டேங்குது நம்மளுக்கு யாராவது டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் கடைசி வரைக்கும் நிக்கணும் மாதிரி இருக்கு. அதை பேஸ் சால்வ் பண்ணி தலைவர் இருந்தால் தான் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு நல்லா சொல்றாங்க. அது தெரியல. தலைவர் இருந்தால் தான் பார்க்கணும். தலைவர் நாளைக்கு வந்துடுவாரு ஞாயிற்றுக்கிழமை மேட்ச்சுக்கு வந்துருவாருன்றாங்க எல்லாருமே. வந்தாருன்னா அப்படியே கார்த்திக் சர்மா பேஸ்ல வந்துருவாரு. அப்படி இருந்துமே ஸ்டில் எனக்கு என்ன டெத் வீக்கா தான்டா இருக்கு உனக்கு. சொல்லு நீ சொல்லு நீ என்ன நினைக்கிற டெத்து உன்னால வந்துட்டு ஸ்ட்ரென்த் எல்லாம் பண்ண முடியாது. அந்த இதுல இருக்க அப்படியே ஆடதான். ஏன்னா ரியான் பராக நம்பி ஒருத்தன் டீம் நடத்திட்டு இருக்கான்டா. அதெல்லாம் அவன்லாம் பார்த்துட்டு உனக்கு இன்னமும் வந்துட்டு ஒரு டெத் மேல நம்பிக்கை வரலன்றப்போ நான் என்ன சொல்லுவேன்னா அதான்டா ஒன்றும் இல்லை. டெத்துக்கு வந்துட்டு நான் என்ன கன்சென்ட் பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு வந்து தோனி முடிப்பாரா அப்படின்றது தெரியல. ஆனா அந்த ஆள் வந்துட்டு இன்னமும் சொல்றேன் அந்த ஆள் கிளியர் பண்ற கேப்பபிலிட்டி அந்த ஆள்கிட்ட இருக்கு. அது இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஏன்னா அவன் இன்னமும் எப்படி நீ ஈஸியா கம்பேர் பண்ணலாம். சங்கக்காராவுக்கும் தோனிக்கும் ஒரே வயசு தான். நம்ப முடியுதா? ஹெட் கோச்சா உட்காந்துட்டு இருக்காரு வந்தாரு. தோனி வந்து இங்க ஆடிட்டு இருக்காரு. ஆனா சங்கக்காரானால அதே இதை கிளியர் பண்ண சொன்னீங்கன்னா பண்ண மாட்டான். ஆனா தோனி நான் இன்னமும் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஆள்கிட்ட வந்துட்டு சின்னசாமியை கிளியர் பண்ணணும் அவுட் ஆஃப் த பார்க் அடிக்கணும்னா இப்பயும் பண்ணுவான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஆளு எனக்கு வந்து நம்பிக்கை இருக்கு. அந்த ஆள் பண்ணுவான் கிளியர் பண்ணுவான் ஸ்டாண்ட்ஸ் அப்படின்றது. இன்னொன்னு வந்துட்டு அவருக்கு என்ன ஒரு பிரச்சனைனா இன்னொன்னு என்ன பிரச்சனைனா பழைய தோனி கிடையாது. ரிஃப்ளெக்ஸ் கம்மி ஐசைட் கம்மி எல்லாமே எப்படி சொல்றதுன்னா ஒரு 40 வருஷம் கழிச்சுலாம் நீ கிரிக்கெட் ஆடுறதுங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது. அதுவும் அந்த ஸ்டாண்டர்ட் ஐபிஎல் ஸ்டாண்டர்டுக்கு சின்ன பசங்க நிறைய பேர் வந்துட்டானுங்க. ஃபாஸ்டா இருக்கணும் இன்னும் அப்படிதான் போகணுமே தவிர்த்து ஸ்லோ டவுன் பண்ணக்கூடாது கிரிக்கெட்டை. ஸோ தோனி வந்துட்டு வரமாட்டார் அடுத்த மேட்ச் அப்படின்னு. மொத்த மேட்ச் இல்லை கடைசி மேட்ச் 2-3 மேட்ச் மட்டும்தான் விளையாடுவாரு அப்படின்றதுதான் எனக்கு தெரிஞ்சு நடக்க போகுது. அதே மாதிரி அந்த கடைசியா சென்னையில எந்த மேட்ச் நடக்குதோ அந்த மேட்சோட ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருவாரு அப்படின்றதுதான் எனக்கு தெரிஞ்சு. அதே மாதிரி நம்ம இருக்கிறவங்களை வச்சு ஸ்ட்ரென்த் பண்ணாதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஓவர் டைம் எல்லாம் இருக்காங்க. நம்ம டீம்ல இருக்க பேட்டிங் ஸ்ட்ரென்த் எப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு மோஸ்ட்லி டாப் பேட்டர் பேட்ஸ்மேன் எவனா நின்றுவான்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கடைசி 16 to 20 டாப் பேட்டர் பேட்ஸ்மேன் எவனாவது பிரீவிஸ் தூபே ருத்து சாம்சன் எவனா நின்றுவானுங்க. பட் ஆனால் நம்மளுக்கு எல்லா மேட்சும் நடக்குது. உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து இப்போ எப்படின்னா டப்புன்னு டாப் பேட்டர் டப்புன்னு விக்கெட் விட்டான் அப்படின்னா இவனுக்கு தான் அடிச்சு கொடுக்கணும் இவனுக்கு தான் ஒரு டீசென்ட் டோட்டல் போடணும் அப்படின்னு வந்து நிற்கும். அந்த இடத்துல இவனுங்க வந்து பர்ஃபார்ம் பண்ணுவானுங்களா அப்படின்றது எனக்கு ஒரு என்னால வந்து ஃபுல் கான்ஃபிடண்டா சொல்ல முடியல. ஓவர்டன் கார்த்திக் சர்மா அக்யூலேஷன் எனக்கு அடிச்சு கொடுத்துருவானுங்க நம்பவும் முடியல. அதே மாதிரி என்ன நம்பாமையும் இருக்க முடியல. இவங்க அடிக்கவே மாட்டானுடா இவனுக்கு வேஸ்ட்னு சொல்ல முடியல. எனக்கு வந்து பொட்டன்ஷியல் ஆனா அவனால அந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்றது அந்த ஒரு மேட்ச் மட்டும் சேஸ் பண்ணி இவனுங்க அடிச்சு பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா டீம் ஃபிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். டீம் வந்து சூப்பரா இருக்கு. பேட்டிங் பவுலிங் ஸ்பின்னர் ஃபாஸ்ட் பவுலர் ஆல்ரவுண்டர்ஸ் எல்லாருமே சூப்பரா இருக்கானுங்க. இந்த ஒரு பிரச்சனை மட்டும் சார்ட் அவுட் பண்ணிட்டானுங்க. கடைசி 4 ஓவர் அடிக்கிறது மாதிரி. ஏன்னா மிடில் ஓவர்ஸும் பிரேவ்ஸ் நீ சூப்பரானா வந்து 2 6 அவன் பாட்டு அடிச்சு பொழந்துகிட்டு இருந்தான். எல்லாருமே நல்லா இருந்துச்சு. இது மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டானுங்க அப்படின்னா சொல்ல முடியாது. ஒரு நல்ல கியூப் போட்டுலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு நம்பிக்கையா சொல்லலாம். ஒரு வரையா கியூப் போட்டுன்னு வச்சுக்கோங்களேன். 3rd பிளேஸ் 4th பிளேஸ் வந்தாலே பெரிய வின். ஆக்சுவலி கடைசி 2 வருஷமா பிளே ஆஃப் போகாம இத்தனை இன்ஜுரி வச்சுக்கிட்டு போறது பெரிய இதுதான். அதுவும் ஓகே. இன்னொரு விஷயம் நம்ம ஒரு பிளேயரை வந்துட்டு நம்ம என்ன பேசாமே இருக்குமேன்ற எனக்கு இருந்துச்சு. ஏன்னா குர்ஜப்ரீத் சிங் ஃப்ரெண்ட்ஸ் அவன் இருக்கிற ஹைட்டுக்கு நான் உண்மையிலே சொல்றேன் செம அட்வான்டேஜ். என்ன ஒரு விஷயம்னா
பேட்ஸ்மேனுக்கு வந்து உள்ள வருது. அப்படியே எப்படி சொல்றதுன்னா வந்து அவன் நெஞ்சுக்கு வருது. அவன் போற ஹைட்டுக்கு வந்து அது ஒன் பவுன்ஸும் கொடுக்க முடியாது, நார்மலாவும் ஆட முடியாது. நீ இழுத்தெல்லாம் ஹார்ட் ஸ்டார்ச் பண்ணணும்னா எதர் செம பவர் வேணும். இன்னொன்னு வந்துட்டு மேல கொடை கிளம்புறதுக்கு பயங்கரமான சான்சஸ் இருக்கு friends. அப்படியே மூக்கு மேல ராஜான்னு சொல்லிட்டு உட்கார வேண்டியதுதான். ஏன்னா செம ஹைட் இருக்கு. அதே மாதிரி செம இடத்துல ஹிட் பண்றான், லென்த் சூப்பரா போடுறான். எந்த இடத்துல லென்த் பால் தான் ஃபுல்லா போடுறான். ஐ மீன் ரொம்ப அந்த லென்த் கொடுத்து போடுற அந்த மாதிரி இல்ல. அவன் எப்படின்னா அந்த ஒரு அந்த ஒரு ரிப்கேஜுக்கு அடியில இருக்குல்ல, பாட்டம் ஆஃப் த ரிப்கேஜ் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு தான் எல்லா பாலுமே வருது. குர்ஜப்ரீத் சிங் போடுறது அவன் 2 ஓவர் 3 ஓவர் தான் மொத்தத்துக்கே போடுறான் ஒரு இன்னிங்ஸ்ல. ஆனா உண்மையிலேயே சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ், அது உண்மையிலேயே நமக்கு நல்ல ஒரு விஷயம் தான். ஏன்னா எப்படி சொல்றது, டெப்த்துக்காக அவங்க எட்டு வந்திருக்காங்கன்றத கிளியரா சொல்றாங்க சிஎஸ்கே. அது மட்டும் தான் எனக்கு புரிஞ்சு. ஏன்னா பெனால்டி மேட் ஓவர் அவன் தான் நமக்கு போட்டான். மேபி அதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல பிளானோட தான் போயிருக்காங்க. அந்த எக்ஸிக்யூட்டும் கரெக்டா பண்ணியிருக்காங்க தான் நேற்று சொல்லுவேன். அது மற்ற மற்ற நாள்களை விட்டுருங்க, நேத்து வந்து கிரிக்கெட் நல்லா இருந்திருக்கு. நமக்கு அப்படி இருந்திருக்கு. ஆனா மும்பை ஃபேன்ஸுக்கு ரொம்ப அப்புறம் ஒரிங் ஒரு சயின்ஸ் தான். பெரிய பெரிய அப்ளாசஸ் டு முகேஷ் சௌத்ரி. அவன் வந்து இதெல்லாம் வந்து அவன் பண்ணிருக்கணும்னு அவசியமே கிடையாது. லைக் வந்து ஏன்னா அவன் அவன் இல்லைன்னு சொல்லிட்டு ஆகாஷ் மதுவர் ஆடி இருப்பானுங்க, இல்ல வேற யார் எதையாவது ஆடி இருப்பானுங்க, அது அவன் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இது ஒரு பர்சனல் மேட்ரு. அவன் திருப்பி வந்திருக்கணும்னு அவசியமே கிடையாது. பட் அப்படி இருந்தும் இல்ல, அவன் இல்லைன்னா காம்பினேஷன் அடி வாங்குவோம், அவன் இல்லைன்னா லெஃப்ட் ஆர்ம் பேசரு, அவனுக்கு மும்பையில நல்ல ரெக்கார்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஆடினதுன்றது உண்மையிலே மிகப்பெரிய அப்ளாசஸ். அது இல்லாம அவனுக்கு அப்படியே விக்கெட்டும் கிடைச்சது வேற. இப்போ அவன் வந்து ரன்ஸ் போயிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி எதுவும் வந்திருக்கும். வந்து ஓவர்ல விக்கெட்லாம் எடுத்தான், இதா அவருக்கு நல்லா இருந்திருக்கும். இருந்துச்சு ஆனா அதான் பாக்குறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு எப்படி இருந்துச்சு ஒரு போஸ்ட் நான் மேட்ச்லயே பார்த்தேன். என்னன்னா அந்த விக்கெட் பிடிகே விக்கெட் எனக்கு வந்து வேணும்னு ரெஸ்பெக்ட் கொடுத்தானா இல்ல என்ன மேட்ரு அப்படின்றத எனக்கு சுத்தமா தெரியலன்னு தான் சொன்னேன். ஏன்னா செக் பண்ணிட்டு தான் இருந்தான். ஆனா எனக்கு எப்படி இருந்துச்சு மேட்ச் பார்க்க அப்படின்னா, பிடிக்கு அவுட் ஆயிட்டு போன உடனேமே வந்துட்டு பெருசா எதுவும் காட்டிக்கல, நல்ல டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் போனான். இன்னொன்னு டீம்மேட்ஸுமே எப்படி இருந்தாங்க சிஎஸ்கேல அப்படின்னா, எல்லாருமே போயிட்டு அவனை ஒரு மாதிரி எல்லாருமே போயிட்டு அவனை வந்துட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்றது, அவனை தட்டி கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது எனக்கு எப்படி சொல்றதுன்னா, நம்ம டீம்மேட்டா இருந்தாலுமே, நம்ம ஏதாவது ஒரு எந்த சுச்சுவேஷனா இருந்தாலுமே அந்த மாதிரி தான் இருந்திருப்போம். நல்லா இருந்துச்சு. எல்லாருமே ஒரு பாண்ட் இருக்கு. இன்னமும் நான் சொல்றேன், அந்த பழைய சிஎஸ்கே மாதிரி ஒரு ருத்ராஜ் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ருத்ராஜ் கூட டீம்மேட். ஜெயிச்சுட்டு இந்த இந்த வின் இந்த வின் அவனுக்கு தான் சமர்ப்பணம் அப்படிலாம் சொல்லியிருந்தான். சொல்லு சொல்லு. ஆமா. அதே மாதிரி எங்களோட சேனலுக்குமே சரி, எங்களுக்குமே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா உண்மையிலேயே ஃப்ரெண்ட்ஸ், நான் சும்மாலாம் சொல்லல. அவங்களுக்கு எவ்வளோ க்ரீஃப் இருந்திருக்கலாம், ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கலாம். ஆனா வந்துட்டு வெளியில வந்து மேட்ச் ஆடுறது, இவ்வளவு பெரிய ஒரு லாஸ்க்கு அப்புறம் ஒரு மேட்ச் ஆடுறதுங்கிறது வந்துட்டு சும்மாலாம் இல்ல, விளையாட்டுக்கும் நாங்க சொல்லல. அது உண்மையிலேயே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய கட்ஸ் வேணும். எவ்வளவு விஷயம் உள்ள ஓடிக்கிட்டு இருந்தாலும் வெளில எமோஷன்ஸ் எதுவுமே காட்டிக்காம வந்து நின்று 24 பால் போடுறதுங்கிறது, அதுவும் ஒரே இதுல போட்டான். எனக்கு அதுவே ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி, தோத்தாலும் பரவாயில்ல, முகேஷ் நீட்டா போட்டான் அப்படின்ற ஒரு இதாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி முகேஷ் சௌத்ரி வந்துட்டு நிப்பாட்டினான் ஒரு சைடு, டாட் டாட் வச்சுக்கிட்டே இருந்தனாலதான் ஒரு சைடு கம்போஜுக்கும் அசிஸ்ட் கிடைச்சு அவனும் ஒரே ஒரு ரன் ஓவர் போட்டான். பவர் பிளே முடிஞ்ச உடனே கடைசி ஓவர்ல. ஸோ பெரிய பெரிய ஒரு அப்ளாஸ் ரைஸ். ஏன்னா செம ஸ்பெல் போட்டுருந்தாங்க எனக்கு. அந்த மாதிரி ரெஸ்ட் இன் பீஸ். ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ம், உண்மைதான். சரி ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம். இந்த இதோடய முடிச்சுப்போம். அடுத்த மேட்ச் எப்படி இருந்தாலும் ஜிடி கூட தோத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜிடி கூட கண்டிப்பா பெரிய தோல்வி நம்மளுக்கு. ஜிடி கூட ஜிங்ஸ் பண்றான். போன போன வருஷம் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் மேட்ச் ஆடின ஒரு மேட்சை பார்த்துட்டாலே ப்ரீவியஸ் எங்க இருந்தாலும் என்ன பண்ணுப்பா, ஏய் ஆயுஷ் மாத்திரே உனக்கு ஞாபகம் பாரு இருக்கான்னு பாரு தெரியல பாரு. பாரு இது பாரு 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 போன வருஷம் நீ தான் மேட்ச் பாரு பாரு அப்படின்னு பாரு காமிக்கிறான் உனக்கு. உங்களுக்கு எல்லாம் தெரியுதா? போன வருஷம் நீங்க தான் ஆனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ், அந்த மேட்ச் உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கோ தெரியல. ரூபே எல்லாருமே bowling போட்டுட்டு இருப்பானுங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆயுஷ் மாத்திரை 32 ரன் அடிச்சிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். எடுத்த உடனே முகமது சிராஜ் மட்டும், முகமது சிராஜ் விக்கெட் எடுத்துருவான் திரும்ப. ஆனா வந்துட்டு அந்த ஒரு ஸ்டார்ட் கிடைச்சிச்சுல, அந்த ஸ்டார்ட் இந்த வருஷம் திரும்ப நமக்கு கிடைக்கணும். ஜிடி கூட நல்லா பண்ணணும், இதுதான் எனக்கு ஆசை. பட் என்ன நடக்குதுன்னு தெரியல. ஏன்னா ஜிடி மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சைடை ஃபேஸ் பண்றப்போ, ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்னு சொல்லிக்கிறேன். நேத்து நடந்த மேட்ச்க்கு எக்ஸ்பர்ட்ஸ் ரிவ்யூ கொடுத்திருந்தானுங்க. அதுல வந்துட்டு அபினவ் முகுந்த் மட்டும்தான் சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தான். மீதி எல்லா ஸ்டார் ஸ்போர்ட் பிராட்காஸ்டர் எல்லாருமே வந்துட்டு என்ன பண்ணி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, 10 பேருக்கு மேல எம்ஐ மட்டும் தான் சொன்னாங்க. ஒரே ஆளு கமெண்ட் செக்ஷன்ல போய் பாக்குறேன், லாஸ்ட் மேன் ஸ்டாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு அவனே கமெண்ட் பண்ணியிருக்கான் அபினவ் முகுந்தே. நான் பாக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி சொல்றதுன்னா எல்லாருக்குமே தெரியுது மும்பை தான் அப்பர் ஹேண்ட் இருக்கு, ஓவர் போர்டா இருக்கானுங்க, கண்டிப்பா ஜெயிச்சிருவானுங்க. அந்த அந்த ஸ்கோர் வந்ததுக்கு அப்புறமே கான்பிடண்டா தான் இருந்தானுங்க.
ஆனா சிஎஸ்கே ஜஸ்ட் புல் த மேட்ச் டுவர்ட்ஸ் தம் கைஸ். அதுதான் நேத்து மேட்ச் நடந்தது. உண்மையிலே சீரியஸா சூப்பர் மேட்ச் ஃபார் தேங்க்யூ சிஎஸ்கே ஃபேன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ம் பை பை பை.